கண்மணிகளா வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஈஸி மேத்ஸ் தனலட்சுமிங்கிற இந்த சேனல்ல 10th மேத்ஸ் டிஎன் சமச்சீர் 2021 இயர் புக்ல இருந்து நாங்க எல்லா சாப்டர்ல இருந்தும் எல்லா ப்ராப்ளம்ஸும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்லாம் புரியக்கூடிய வகையில நாங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நாங்க இதில் சால்வ் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்க சாப்டர் வைஸா நீங்க எல்லா ப்ராப்ளமையும் நீங்க வரிசையா நீங்க பார்க்கலாம். இப்போ இதுல பாருங்க கோஆர்டினேட் ஜியோமெட்ரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் 5.4ல 5th 6th क्वेश्चन பார்க்கறோம். இந்த ரெண்டு क्वेश्चनக்குமே ஒரு ரிலேஷன் என்னன்னா இதுல வந்து parallelனு வரும், perpendicular இதுல parallel இருக்கு, இதுல perpendicularனு இருக்கு. அது மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க find the equation of a straight line passing through the point P minus 5, 2 and parallel to the line joining the points Q 3, -2 and R minus 5, 4. அதாவது Pங்கிற ஒரு புள்ளி வழியாக பாஸ் ஆகுற ஒரு லைன் P minus 5, 2. அதுக்கு parallel another line இருக்கு. Another line joining the point Q and R. So Q வந்து 3, -2, R வந்து -5, 4. இந்த புள்ளி வழியாகவும் இந்த புள்ளிகளை சேர்க்கும் கோட்டிற்கு இணையாகவும் இந்த ரெண்டு கோடு இணையாகவும் உள்ள இந்த கோட்டினுடைய சமன்பாடு ஈக்குவேஷன் என்ன? இந்த புள்ளி வழியாகவும் இந்த ரெண்டு புள்ளிகளை சேர்க்கும் கோட்டிற்கு இணையாகவும் செல்லும் கோட்டின் சமன்பாடு. எல்லாருக்கும் புரியுதா? இது இதே சமன்பாடு இதுல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா find the equation of a line passing through some point 6, -2. இந்த புள்ளி வழியாகவும் இந்த ரெண்டு புள்ளிகளை சேர்க்கும் கோட்டிற்கு செங்குத்தாகவும் சரியா 6, 7 and 2, -3. ஓகே, இந்த ரெண்டு புள்ளிகளை சேர்க்கும் கோட்டிற்கு செங்குத்தாகவும் இந்த புள்ளி வழியாகவும் செல்லும் கோட்டின் ஈக்குவேஷன் தான் क्वेश्चन. சமன்பாடு கண்டுபிடிக்கணும். ரெண்டு क्वेश्चनக்கும் பாருங்க, இது parallel கொடுத்திருக்காங்க, அது perpendicular கொடுத்திருக்காங்க. ரெண்டு மெத்தட்ல செய்யலாம். நான் இப்போ ஒரு மெத்தட் ஃபர்ஸ்ட் நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன். முதல்ல ஒரு லைன் கொடுத்திருக்காங்கல்ல ரெண்டு பாயிண்ட், அந்த லைனுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க. சோ ஈக்குவேஷன் ஆஃப் a line QR where Q இருக்கு R இருக்கு, ஃபார்முலா வந்து y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. 2 பாயிண்ட் இல்லையா, ரெண்டு புள்ளிகள் கொடுத்தா ஃபார்முலா. இப்போ நம்ம இந்த கோட்டுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். பாருங்க x1 y1 x2 y2 புரியுதா? சோ அப்ப நம்ம என்ன செய்ய போறோம், y minus y1 வந்து -2 y1 வந்து -2, so minus -2 y2 minus y1 4 minus -2 4 minus -2 equal to x minus x1 3 x2 minus x1 -5 -3 புரியுதா? சரி, இப்போ y plus 2 by minus into minus plus, so 4 plus 2 6 x minus 3 by minus 8 புரியுதா? இப்போ இந்த ஆன்சர் 3 2s are 4 2s are. இப்போ நம்ம என்ன செய்யலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இத வச்சு இங்க மல்டிப்ளை பண்றோம். -4y -8 equal to 3x -9. புரியுதா? இப்போ நம்ம x ல பிளஸ் இருந்ததுனா ஈக்குவல் டு இந்த சைடுல உள்ளத இங்க கொண்டு வந்து சேர்த்துறேன். சைன மாத்தணும். அப்ப இந்த இதுல சைன மாத்தணும், இதுல சைன் மாத்த கூடாது. அப்போ 3x + 4y + 8 -9 equal to 0. So 3x + 4y -1 equal to 0. So அப்ப நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கிற ஈக்குவேஷன் இந்த லைனுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாருக்கும் புரியுதாவுக்கு இந்த லைனோட ஈக்குவேஷன் நான் லேசா எழுதி காட்டுறேன். 3x + 4y -1 equal to 0. இந்த லைனோட ஈக்குவேஷன். இப்போ இந்த லைனுக்கு parallel ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? அப்போ இப்போ எழுதுங்க, ஈக்குவேஷன் ஆஃப் a line parallel to 3x plus 4y minus 1 equal to 0 is parallel equation. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், parallel equation தான் உனக்கு x yங்கிற இந்த டேர்ம்ஸ் வந்து மாறாது, கான்ஸ்டன்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படினா 3x plus 4y plus k equal to 0 அப்படி வச்சிட்டு இத ஒண்ணு வெச்சுக்கலாம். இதுதான் ரெக்வயர்ட் ஈக்குவேஷன், இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷன். இதான் கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷன். இதுல நமக்கு k வேல்யூ வேணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்றோம் அப்படினா அதான் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ஈக்குவேஷனுக்கு parallel உள்ள ஈக்குவேஷன் 3x + 4y + k = 0 கிடைச்சிருக்கு. இந்த லைன் இந்த புள்ளி வழியாக பாஸ் ஆகிறதுனால நம்ம இந்த புள்ளியை வந்து x y க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Since the point lie on the line, the point வந்து satisfy the equation.
இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், நிறைவு செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. So equation of a line parallel to 3x plus 4y minus 1 equal to 0 is, அதாவது இந்த கோட்டிற்கு இணையான கோட்டின் சமன்பாடு. தமிழ் மீடியம் கேட்கோங்க, இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க, இந்த கோட்டிற்கு இணையான கோட்டின் சமன்பாடு அப்படின்னு போட்டு இது எழுதிக்கலாம். அப்போ since it passes through, இது இந்த புள்ளி வழியாக செல்கிறது அப்படின்னு எழுதணும். since it passes through minus 5,2, சரியா, இது இந்த புள்ளி வழியாக செல்கிறது, -5,2 என்ற புள்ளி வழியாக செல்கிறது. தமிழ் மீடியம் காதுல வாங்கிட்டு நீங்க எழுதிக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், x y க்கு பதிலா -5 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். 3 * -5 plus 4 * 2 plus k equal to 0. So -15 plus 8 plus k equal to 0. So -7 plus k equal to 0. K equal to 7. Therefore the required equation of a line is, the k value இதுல போட்டு நம்ம ஆன்சர் எழுதலாம். என்ன எழுதணும், 3x plus 4y plus 7 equal to 0. எல்லாருக்கும் இது புரியுதா? இது புரியுதா? நம்ம என்ன செய்றோம், உனக்கு எந்த லைனுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, சோ அந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு parallel ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னு பாருங்க. அதுல இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணா உனக்கு k வேல்யூ கிடைக்கும். சோ அத வச்சு ஈக்குவேஷன். எல்லாருக்கும் புரியுதா? அப்படி இல்லைனா another method, நான் ஆடிட்டர் உங்களுக்கு வந்து ஸ்டெப் மட்டும் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நீ என்ன செய்யலாம்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் QR, it means y2 minus y1 by x2 minus x1. slope of QR, it is m1. ஆடிட்டருக்கு உனக்கு மெத்தட் மட்டும் சொல்லித்தரேன். முதல்ல இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், m1. புரியுதா? இது வந்து ரெண்டு parallelங்கிறதுனால m1 m2 எனக்கு ஈக்குவல். அப்போ since the lines வந்து parallel, m1 equal to m2. அப்போ slope of required equation m2 அதேதான் வரும். இங்க m1 கண்டுபிடிச்சோம்னா so m2 equal to m1 ஓட வேல்யூ போட்டுக்கலாம். அப்புறம் therefore equation of required line. ஃபார்முலா என்னது, நமக்கு இப்போ இந்த லைனோட ஸ்லோப் கிடைச்சிருச்சு m1 m2, ஸ்லோப் கிடைச்சிருச்சு, பாயிண்ட் கிடைச்சிருச்சு, ஸ்லோப் பாயிண்ட் m கிடைச்சிருச்சு, பாயிண்ட் -5,2 இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் யூஸ் பண்ணா y minus y1 equal to m into x minus x1 க்கு ஃபார்முலா போட்டு செய்யலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், செகண்ட் ஸ்லோப்ஸ் ஈக்குவல்னு சொல்லணும். ஓகே, தேர்ட் வந்து ஈக்குவேஷன். இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க பண்ணலாம். இது வந்து நீங்க செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பாயிண்ட வச்சு ஸ்லோப் கண்டுபிடிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த லைன்ஸ் ஆர் parallel அப்படிங்கும்போது இந்த ஸ்லோப் தான் இதுக்கும் வரும். சோ அப்ப இந்த லைனுக்கு நமக்கு ஸ்லோப் கிடைச்சிரும். சோ இந்த ஸ்லோப்பையும் பாயிண்டையும் வச்சு ஈக்குவேஷன். புரியுதா எல்லாருக்கும்? ரைட். இப்போ இதே மாதிரி இங்க வாங்க. இது வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வச்சு இதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் a line joining 6, 7, 2, -3. இதே மாதிரி தான் செய்யணும். சரியா? முதல்ல இந்த ரெண்டு பாயிண்ட ஜாயின் பண்ற லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். சரியா? ஈக்குவேஷன் ஃபார்முலா y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. புரியுதா எல்லாருக்கும்? இது வந்து x1 y1, x2 y2. ஓகே, சோ அப்ப y minus y1 வந்து 7. சரியா? y minus 7, y2 minus y1 -3 -7, -3 -7. புரியுதா? அதே மாதிரி x minus x1 6. ஓகே, x2 minus x1 2 minus 6. புரியுதா? இனி பாருங்க y minus 7 by இத மைனஸ் பண்ணி ஆட் பண்ணா -10 equal to x minus 6 by -4. ஓகே, ரைட். இந்த மைனஸ் இப்படி கூட கட் பண்ணிக்கலாம். இதுலயும் 2 2s are 4, 5 2s are 10. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 2y minus 14 equal to 5x minus 30. ஓகே, இப்போ xல பிளஸ் வந்துருச்சு. அப்ப இது ரெண்டையும் சைன மாத்தி இது கூட சேர்த்துக்கோங்க. அப்ப என்ன ஆன்சர் வரும் பாருங்க, 5x minus 2y plus 14 minus 30 equal to 0. So 5x minus 2y minus 16 equal to 0. புரியுதா எல்லாருக்கும்? 5x
மைனஸ் 2y இதை மைனஸ் பண்ணியாச்சுன்னா மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த லைனோட ஈக்குவேஷன். நான் இது கூட எழுத பாருங்க. 5x minus 2y minus 16 equal to 0. புரியுதா? இது நம்ம இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். அப்ப இதுக்கு பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் என்ன வரும்? பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன்னா கோஎஃபிஷியன்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இந்த சைனை மாத்தணும். கோஎஃபிஷியன்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு. சோ நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. ஈக்குவேஷன் ஆஃப் a line perpendicular to 5x minus 2y minus 16 equal to 0 is coefficients மாத்தணும் இந்த சைனை மாத்தணும். so 2x plus 5y plus k equal to 0. புரியுதா? parallel அப்படினு சொன்னா இந்த எக்ஸ்ட்ராவையும் ஒய்டாவையும் அப்படியே வச்சிட்டு plus k போடணும். perpendicular அப்படினு சொன்னா இந்த கோஎஃபிஷியன்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இந்த சைனையும் மாத்திக்கணும். இப்போ since it passes through எது வழியாக பாஸ் ஆகுது? இது எது வழியாக செல்கிறது? எது வழியாக? 6, -2 6, -2. மறுபடியும் சொல்றேன். ஈக்குவேஷன் ஆஃப் a line perpendicular to இந்த கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சமன்பாடு இது. இந்த கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சமன்பாடு தான் இதுதான் ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். இதை நான் ஒண்ணு வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் a line. சரி, இது இந்த புள்ளி வழியா பாஸ் ஆகிறதுனால இந்த புள்ளியை x y இந்த x லயும் இந்த y லயும் என்ன செய்ய போறோம்? சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ 2 into 6 plus 5 into -2 plus k equal to 0. So 12 minus 10 plus k equal to 0. So 2 plus k equal to 0. This implies k equal to -2. The k value is put as answer. Therefore, the required equation of a line. Okay, the அப்படியே எழுதுங்க. 2x plus 5y minus 2. Okay, minus 2 equal to 0. புரியுதா எல்லாருக்கும்? இதே ஆல்டர் இதே மாதிரி செய்யலாம். எப்படின்னா முதல்ல ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். பெர்பெண்டிகுலர் அப்படின்னா m1 into m2 equal to -1. சோ அப்ப m2 வந்து -1/m1. அப்புறம் இதே மாதிரி ஈக்குவேஷன். பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? an ஆல்டர்னா another மெத்தட்னா இந்த வேற மாதிரி எப்படி செய்யலாம்? ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்? ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். Slope of the line joining. Slope of the line joining 6, 7 and 2, -3. It is m1. Formula y2 minus y1 by x2 minus x1. புரியுதா? அடுத்து என்னது? செகண்ட், since the lines are என்னது? perpendicular. அப்போ m2 is equal to -1/m1. That means m1 into m2 equal to -1. புரியுதா? So m2. அப்புறம் third one. The equation of required, that means required equation of a line. Required equation of a line. Okay, y minus y1 equal to m into x minus x1. புரியுதா? இது another method. Slope கண்டுபிடிச்சு perpendicular slope கண்டுபிடிச்சு அப்புறம் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு நமக்கு ஸ்லோப் இருக்கும். இதுக்கு m1 இதுக்கு m2 கிடைச்சிடும். சோ அந்த m2 ஐ இந்த பாயிண்டையும் வச்சு நம்ம இந்த ஈக்குவேஷன் போட்டு செய்யலாம். சோ ரெண்டு மெத்தட்ல இந்த சம் செய்யலாம். சரியா? ஒரு மெத்தட் உங்களுக்கு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணுங்க. மெயின் மெத்தட்ல நீங்க இந்த மாதிரி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு parallel ஈக்குவேஷன் எப்படி வரும், பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் எப்படி வரும் பாருங்க. அப்புறம் இந்த பாயிண்டை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு k வேல்யூ கிடைச்சிடும். சோ k வேல்யூ இதல போட்டு நீங்க ஆன்சர் எழுதணும். புரியுதா எல்லாருக்கும்? சோ புரிஞ்சுது, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை பார்க்குறேன்.